அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறை இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். இன்றைய திருப்பலியில் தந்தை மகன் மீது அன்பு கொண்டுள்ளது போல நீங்களும் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று அழைப்பு விடுக்கும் இயேசுவின் அன்பை உணர்ந்து மகிழ வந்துள்ளோம். கடவுளின் அன்பை நாம் பெற்றுக்கொள்வதுடன் அதை மற்றவர்களுக்கும் பங்கிட்டு தரும் சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். இறைவனின் அன்பின் தூதர்களாக குறைகளுடனும் நிறைகளுடனும் நம்மை முழுமையாக ஒப்படைத்து இந்த திருப்பலியில் ஒன்றிணைந்து பங்கு கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை சமூகமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை இவ்வுலகத்திற்கு விதைத்தார். அந்த அன்பை நாம் முழுமையாக பெற்றிருக்கின்றோம். இந்த அன்பின் வழியாகத்தான் உலகம் இயங்குகின்றது. இறைவன் நம்மை இயக்குபவராக இருக்கின்றார். இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் உறவோடு ஒன்றித்து ஆண்டவரை அன்பின் வழியாக நாம் மகிமைப்படுத்துகின்ற போது இறைவன் நிறைவான ஆற்றலையும் அவரது தெய்வீக உடனிருப்பையும் பாதுகாப்பையும் எந்நாளும் நமக்கு நிறைவாய் கொடுப்பார் என்ற உணர்வோடு இந்த தெய்வீக வழியில் நாம் பங்கெடுப்போம். இறைவனுடைய பேரிரக்கத்தின் அன்பை நம் வாழ்வில் பெற்று மகிழ்ந்திருப்போம். சகோதர சகோதரிகள், தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உமது அருளால் நீர்மை உள்ளவர்களாகவும் இரக்கத்துக்குரிய எங்களை பேறு பெற்றவர்களாகவும் மாற்றியிருக்கின்றீர். இவ்வாறும் செயலாலும் கொடைகளாலும் நீர் உடன் இருப்பதால் நம்பிக்கையினால் ஏற்புடையோராக்கப்பட்டு அதில் இறுதி வரை நிலைத்திருக்கும் ஆற்றல் பெறுவோமாக.
உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் நெடுநேர விவாதத்திற்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுவார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோப்பு அவர்களை பார்த்து கூறியது, சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினர் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றன. அவர்கள் பின் வருமாறு எழுதியுள்ளார்கள். இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்பொழுது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்று இனத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே, கடவுளிடம் திரும்பும் பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தமை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றன. அதனை ஓய்வு நாள்தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள்.
எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைய நாளில் நற்செய்தி வாசகம் நமக்கு மிக சிறப்பாக எடுத்துச் சொல்வது என்னவென்றால், என் அன்பில் நிலைத்திருங்கள். யாரெல்லாம் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவரது அன்பை தேடுகின்றார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னும் தனது அன்பை தேடுகின்ற எல்லோருக்கும் நிறைவாக கொடுக்கின்றார். இன்றைக்கு மனிதன் உலகத்தில் தேடுவது என்ன என்றால் அன்பைதான். இந்த அன்பை மனிதன் நாள்தோறும் தன் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் உடன் பிறந்தவர்களுடைய வாழ்விலும் தேடுவது, அலைவது, இது கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பது எல்லாமே அன்பை மையமாக வைத்துதான். அன்பில்லாத வாழ்க்கை வெறுமையாக காணப்படும். அன்போடு நாம் வாழ்கின்ற போது அதில் மகிழ்ச்சி கலந்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் வழியாக உறவு மேம்படுகின்றது. உறவு மேம்படுகின்ற போது இறைவனிடமிருந்து நாம் எந்த அன்பை பெற்று கொண்டோமோ அல்லது இறைவனிடமிருந்து நாம் அனுபவிக்கின்ற அன்பை பிறருக்கு கொடுக்கின்ற போது அந்த இறைவன் நம்மிலும் மற்றவரிலும் செயலாற்றுகின்றார். அன்பை நாம் மட்டும் அல்ல, இவ்வுலகில் பிறந்த எல்லா விலங்குகளும் அல்லது மனிதர்களும் தேடுவது, ஏங்குவது அன்பிற்காகத்தான். தந்தை கடவுளிடமிருந்து இயேசு அன்பை முழுமையாக பெற்றுக்கொண்டார். அந்த அன்பை முழுமையாக யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ அவர்களுக்கு அதை கொடுத்தார். தேடி வந்தவர்கள் அந்த அன்பை பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு கொடுத்த போதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய வல்ல செயல்கள் பலர் மத்தியில் மகிமையாய் விளங்கியது. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பாடல் நமக்கு சொல்லுவது இதுதான். ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். மனிதர்களாகிய நாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பெற்ற அன்பை அனுபவித்து சுவைத்து நம் வாழ்வில் எல்லா செல்வங்களை பெற்று வாழ்கின்ற போதே, நாம் பெற்ற இந்த அன்பை பிறருக்கு பகிர்கின்ற போது அல்லது அறிவிக்கின்ற போது இயேசு ஆட்சியும் மகிமையும் பெறுகின்றார். நாமும் அவரில் இரண்டர கலக்கின்றோம். இப்படி வாழ்வதன் வழியாகத்தான் மனிதகுலம் மேன்மை அடைகின்றது. மனிதகுலம் மேன்மை அடைகின்ற போது இறைவனும் மகிமை அடைகின்றார். நம்மோடு வாழ்கின்ற உறவுகளும்
உடன் பிறந்தவர்களும் நண்பர்களும் ஏங்கி தவிப்பது, கிடைக்கும் என்று அலைவது, இந்த அன்பை முழுமையாக நாம் மற்றவருக்கு தாரை வார்த்து கொடுக்கின்ற போது அல்லது மற்றவர் நமக்கு கொடுக்கின்ற போது இறைவனை நாம் இன்னும் மகிமைப்படுத்துகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவு பரிமாற்றம் எதில் நிகழ்கிறது என்றால் அன்பில்தான். உறவு ஒன்றிப்பு எதில் அடங்குகிறது என்றால் அன்பில்தான். மனித வாழ்வின் தொடக்கம் எதில்? அன்பில்தான். மனித வாழ்வின் மையமாக இருப்பதும் அன்புதான். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேடுவது அன்பைதான். இந்த அன்பை உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்கு முழுமையாக கொடுத்து விட்டார். கொடுத்த அன்பை பிறரோடு வாஞ்சையோடு, ஆசையோடு, ஒரு ஏக்கத்தோடு பகிர்கின்ற போது அந்த அன்பில் நாமும் மகிழ்ந்திருப்போம், பிறரும் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை நமக்கு விட்டு சென்றாரோ, எதை நமக்கு முழுமையாக கொடுத்தாரோ, அந்த அன்பின் சாட்சிகளாக அல்லது அந்த அன்பின் விழுமியங்களாக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்கின்ற இந்த மண்ணகத்தில் இயேசுவுக்கு சாட்சியாகவும் நம் உறவுகளுக்கு அன்பின் வழியாக இன்னும் உறவு மேம்பட நாம் வழிவகை செய்பவர்களாக மாறுவோம். நாள்தோறும் அன்பை தேடுவோம், அன்பை விதைப்போம். அந்த அன்பின் வழியாக இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக, இறைவனுடைய அன்பு சகோதரனாக, சகோதரியாக நாம் வாழ்கின்ற போது நம்மை பார்க்கும் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இவரில் புலப்படுகின்றது அல்லது இவரில் தெளிவுபடுகின்றது. இவரில் நான் காண்கின்றேன், இன்னும் மிகுதியாக இவரில் காணுகின்ற அன்பை நான் அனுபவிக்க வேண்டும், அந்த அன்பை பிறருக்கு கொடுக்க வேண்டும். இப்படி கொடுப்பதன் வழியாக நாம் வாழ்கின்றோம். இயேசு கிறிஸ்து நம்மை வாழ வைக்கின்றார். அவரது அன்பில் நாம் மையமாக இருக்கின்றோம். அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் நம்மில் முழுமையாக செயல்படும். இப்படி செயல்படுகின்ற போது இயேசுவே நம் வாழ்வின் மையமாக, அன்பாக, அந்த அன்புக்கு ஏற்ற சாட்சிகளாக, பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் இந்த சமூகத்தில், இவ்வுலகத்தில் நாம் வாழ்கின்ற இந்த பகுதியில் வாழ முடியும். அப்போது நாம் மகிழ்ச்சியை காண்போம். அந்த மகிழ்ச்சி இறைவனுடைய ஆசிராக நமக்கு புலப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் அன்பினால் உலக மக்களுக்கு வாழ்வை கொடுத்தார். அதன் வழியாக நாம் வாழ்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட அன்பின் வழியாக நம்முடைய தேவைகளுக்காக அவரை நோக்கி மன்றாடுவோம். திருச்சபை வழிநடத்தும் எம் இறைவா, எங்கள் திருச்சபை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் அனைத்து பொதுநிலையினரையும் தங்களின் பணியை சிறப்பாக செய்திடவும் நல்ல உடல் நலமும் ஆன்ம நலமும் தந்திட வேண்டுமென்று இறைவா அம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதி நூற்றே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள் தங்கள் கடமைகளை நிறைவாக செய்திடவும் மற்றும் சமூகத்தில் அமைதி, அன்பு, நீதி நிலை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் பங்கை வழிநடத்தும் எம் பங்கு தந்தையை நேர் நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்களுக்கும் நல்ல உடல் நலம் தந்து காத்திடவும் பங்கை நல்ல முறையில் வழிநடத்த தேவையான அருள் வரங்களை அவர் மீது பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நூற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே. எம் கிராமத்தில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெற்று ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்களை ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது அன்புக்குரிய பிள்ளைகளாகிய நாங்கள் எழுப்பிய இந்த விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும்
மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்த திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து வாடி முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு ஆவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். Bye.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளுகிறவர், நான் தகுதியற்றவள். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகம் மறை நிகழ்வுகளா நீர் நிறைவு பெற செய்ய
மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவ நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவையார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா.